தல அஜித் சார் கார் ரேசிங் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு நிறைய நடிகர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க, நேர்லயும் போய் பாக்குறாங்க. இப்போ ரீசெண்டா நடிகர் மாதன் கூட போயிருந்தாரு, நடிகர் சிவகார்த்திகேயன் கூட இப்போ போயிருக்காரு. ஒருவேளை தல அஜித் சார் அரசியல் தொடங்கியிருந்தா இவங்க எல்லாம் இப்படி ஆதரவு கொடுப்பாங்களா? இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? இப்படி நடிகர்கள் கொடுக்கிற ஆதரவு தளபதி விஜய்க்கு ஏன் வரல? இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு பயம், இன்னொன்னு பொறாம. பயம் என்னன்னா, இப்போ தளபதி விஜய்க்கு இந்த நடிகர்கள் போய் ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஆளுங்கட்சியை எதிர்த்த மாதிரி ஆயிரும். அதனால அவங்களுக்கு நேரடியாவோ இல்ல மறைமுகமோ ஏதாவது பிரச்சனை வரும். அதனால பயந்து இருக்காங்க. இன்னொன்னு பொறாமை. தளபதி விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா அவங்களுடைய ஓட்டெல்லாம் தளபதி விஜய்க்கு சாதகமா ஆதரவா மாறும். அதனால அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரு. இந்த ரெண்டு காரணத்தால தான் நடிகர்கள் யாரும் நேர்ல தளபதி விஜய் சந்திக்க மாட்டேங்கிறாங்க, ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. ஆனா தளபதி விஜய் யாரோட ஆதரவும் இல்லாம மக்களை மட்டுமே நம்பி வந்திருக்காரு. அவருக்கு சினிமா மூலமும் நிறைய அழுத்தம் கொடுத்தாங்க, அதையும் தாங்கிக்கிட்டாரு. அரசியல் மூலமா கரூர் சம்பத் வச்சு நிறைய அழுத்தம் கொடுத்தாங்க, அதையும் தாங்கிக்கிட்டாரு. இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் தனியா ஃபேஸ் பண்ணிட்டு தைரியமா துணிச்சலா நிக்கிற இந்த தைரியத்துக்கே அவர் முதலமைச்சர் ஆகணும்.